ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்டி சேனல். நம்ம 30 டே சேலஞ்சில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம போர்ட்டலில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா 23,006 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நேற்று டே 4 வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1,530 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. அப்போது 23,006 ப்ளஸ் 1,530 ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணனா 24,536 ரூபா நம்ம வந்து டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. அப்போது நம்ம 50,000ல் மைனஸ் 24,530 நம்ம மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தோன்னா 25,464 ரூபா நம்ம தேவைங்க. இன்னும் நம்மளுக்கு 16 நாள் இருக்குங்க. நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் பார்த்தோன்னா 25,464 ரூபா நம்மளுக்கு தேவைங்க. கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் வந்து நம்ம வின் பண்ணிடுவோன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதே நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிருவோங்க. இன்னைக்கு டே 15ங்க. போர்ட்டலில் இன்னைக்கு எப்படி சவாரி வரப்போகுதுன்னு தெரில. நம்ம போர்ட்டல் பார்ட்னர் ஆப்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி காலையில் போர்ட்டல்லேருந்து முதல் ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா திருவேற்காடு ரோடு டிஎன்ஹெச்பி காலனி அண்ணனூர் ஐயப்பாக்கம் தாங்க போட்டிருக்கு. ட்ராப் பாயிண்ட்டும் திருவேற்காடு தாங்க போட்டிருக்கு. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டு தான் அப்படின்னாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 311 ரூபா காட்டுதுங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் தாங்க இருக்கோம். நம்ம அந்த 10 சைன் கழிச்சு தாங்க இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் நம்ம காட்டுதுன்னு பார்த்தலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. வெறும் 450 மீட்டர் தாங்க காட்டுது. நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷனு. நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துலாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் தாங்க போட்டிருக்கு. நம்ம வண்டியில் மெட்டில் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் வந்து மெட்டில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், 7 நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்கும். ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்டிச்சுங்க, திருவேற்காடு தாங்க. ட்ராப் பாயிண்ட் நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்துலாமாங்க. மேப்பை வந்து கிளிக் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 4 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துலாங்க. A few moments later. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா திருவேற்காடு தாங்க போட்டிருக்கு. நம்மளுக்கு காமிச்சிருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா 4.4 தாங்க காமிச்சிது. ஆனால் நம்மளுக்கு வந்து சுற்றி போகிற மாதிரி வந்தது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது கஸ்டமர்கிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட சொல்லி பார்க்கலாம், கொடுத்தாருனா ஓகே, இல்லைனாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்க, நம்ம வண்டியிலேருந்து மெட்டில் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை போய் நம்ம பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியல் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா சென்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணுற பலகைங்க. அது உங்களுக்கே தெரியும். சரி, ஓகேங்க, நம்ம வந்து இப்போ எண்டு ட்ரிப் கொடுத்துலாம். அப்போ தான் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம எவ்வளோ வாங்க போகிறோன்றது கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் வரப்போகிறதில்ல. அந்த 311 ரூபா நம்மளுக்கு வந்து காட்டிச்சு, அதே தான் நம்மளுக்கு வரப்போகுது. ட்ரிப்பு க்ளோஸ் ஆகிடுச்சு. என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்த்துலாங்க. சேம் அமௌண்ட்டு தாங்க வந்திருக்கு, 311 ரூபா தாங்க வந்திருக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ தராங்க நம்ம பார்த்துடலாங்க. 330 ரூபா வந்து கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் அமைச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 19 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சந்தோஷமான விஷயங்க. காலையில் இது தாங்க முதல் ஆர்டரு. இப்போ டைம் பாருங்கள் 12:45 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ஆர்டர் தாங்க முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னங்க பண்ணுறது. சரி, நம்ம வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாம். அடுத்த சவாரி நம்மளுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சாப்பிட்றலாம். அதுக்கப்புறம் ட்ரிப் வந்ததுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும். மழை பாருங்கள் இப்போ தூர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி சவாரி வரப்போகுதுன்னு தெரில. இந்த ஓப்பன் வண்டிக்கெலாம் இப்படி தாங்க கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். க்ளோஸ் வண்டிக்கே கொஞ்சம் சவாரி வர ஆரம்பிக்குங்க. ஓப்பன் வண்டிக்கும் சவாரி வரதாங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சென்ட்ரிங் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நனைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி புக்கிங்லாம் வரதாங்க செய்யும். இரும்பு மெட்டீரியலு, ஷீட்டு இந்த மாதிரிலாம் வரதாங்க செய்யும். சரி, ஓகேங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாம். அப்படியே நம்ம சாப்பிட்றலாங்க. அடுத்தது 2வது சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா திருவேற்காடு தாங்க பிக்கப்பு. ட்ராப் பார்த்தோன்னா பாரிஸ் போட்டிருக்காங்க.
கோவிந்தப்பன் நாக்கிர் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு. லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்குன்னாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா ப்ளீச்சிங் பவுடர் எதோ ஏற்றணுன்னாங்க. தார்பாய் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. வச்சுருக்கேன் அப்படின்னேன். நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்தோன்னா திருவேற்காட்டில் தாங்க இருக்கோம். கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷனில் தாங்க இருக்கும். ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள், ரூ. 839 போட்டிருக்காங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏற்றுறாங்க நம்ம போய் பார்த்துடலாங்க. பார்த்தீங்களாங்க, கஸ்டமர் நம்ம வண்டியில் லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா ப்ளீச்சிங் பவுடர் பேக்கெட் தாங்க. இவங்களே வந்து ரெடி பண்ணுறாங்க. லூஸில் இருந்து அது பேக்கெட்டாக போட்டு பாரிஸில் ஹோல்சேல் கடைக்கு வந்து சேல் பண்ணுறாங்க போல் தெரியுதுங்க. நம்ம இப்போ வந்து லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்குங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா பாரிஸ் தாங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு மேப்பை கிளிக் பண்ணி பார்த்துலாங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் பார்த்தா நம்மளுக்கு 19 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா பாரிஸுங்க, ஜார்ஜ் டவுன் போட்டிருக்கு. அந்த இடத்துல தாங்க நம்ம இருக்கோம். நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஒரு 2-3 செகண்ட் சுத்த தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து ஷோ ஆயிரும். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தோன்னா அதே அமௌண்ட் தாங்க வரும். ரூ. 839 காட்டுதுங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட்லேயே வந்து ரூ. 840 ஜிபே பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இப்போ கேஷ் கால்குலேட் கொடுத்துடலாங்க. தேங்க்யூ பிரேம்குமார் வந்துச்சு. இமீடியட்டாக நம்ம வந்து ஆஃப்லைன் போயிடலாம். எதுக்கு நம்ம ஆஃப்லைன் போனோன்னு பார்த்தோன்னா இதே கஸ்டமரே நம்மளுக்கு ஒரு சவாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் சவாரி தாங்க. 2வது தெருவு தள்ளி இருக்குன்னாங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கீழே இன்னும் பக்கம் போகணுன்னாங்க. ஹோட்டலில் என்ன அமௌண்ட் காட்டுதோ அதான் தருவேன்னாங்க. எவ்வளோன்னு பார்த்தோன்னா $900 இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஜாமா இல்லை, கம்மி ஜாமான்ற மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளும் அக்செப்ட் பண்ணி ஓகேன்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து வீட்டு தசையாண்டு தான் வருது. அதனால் பிரச்சனை இல்லை. அந்த சவாரி எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ஏதாவது சின்ன சவாரி எடுத்துக்கலாம். அப்படி கிடைக்கலன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதாங்க. நம்ம எதிர்பாராமல் இந்த சவாரி கிடச்சிச்சு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷங்க. இப்போ நம்ம ஒரு 2 நாளாகவே நம்மளுக்கு ஓன் சவாரி கிடச்சிதுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. இது வந்து எப்போவுமே வராது, ஏதோ ரேராக இருக்க டைமில் தாங்க வரும். சரி ஓகேங்க. இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் சவாரி கொடுத்துருக்காங்க. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமர் கொடுத்த ப்ரைவேட் லோடு பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றிட்டு இருக்காங்க. அது என்ன மெட்டீரியல் நம்ம பார்த்துடலாங்க. ப்ரைவேட் லோடு நம்ம வண்டியில் ஏற்றுனது நீங்களே பார்த்தீங்களாங்க. என்ன ஐட்டம் பார்த்தோன்னா பபுள் டேப்புங்க. ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு போனால் அடிப்படாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த பபுள் டேப்பு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வண்டியில் வந்து ஏற்றிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம இறக்கிறத போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ டைம் பாருங்கள் 6:09 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சவாரி எடுத்தாலும் வேஸ்ட்டு தாங்க. சரி ஓகேங்க. இன்றைக்கி டோட்டலாக போர்ட்டலில் எத்தனை ட்ரிப் எடுத்திருக்கேன்னு நம்ம பார்த்துலாமாங்க. போர்ட்டலில் டோட்டலாக ஓட்டின அமௌண்ட்டு பார்த்தோன்னா $954 நம்ம ஓட்டியிருக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. 2 சவாரி நம்ம எடுத்துருக்கோங்க போர்ட்டலில்.
எக்ஸ்ட்ரா மணி பார்த்தோன்னா 1000 ரூபா நம்மளுக்கு வந்திருக்குங்க. இப்போ 3வது சவாரி எடுத்தோம் பார்த்தீங்களாங்க, அது ப்ரைவேட் சவாரி. கஸ்டமர் வந்து 900 தரேன்னு சொன்னாங்க. ப்ளஸ் லோடு வந்து வெளியில் வரனால 100 ரூபா கஸ்டமரே எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. டோட்டலாக 1000 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா மணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 1000 ரூபாங்க. போர்ட்டலில் ஓட்டியிருக்கிறது பார்த்தோன்னா 954ங்க ப்ளஸ் ஒரு 1000 ரூபாங்க. அப்போ 1954 ரூபாய்க்கு நம்ம வந்து வண்டி ஓட்டியிருக்கோங்க. இன்னைக்கு டோட்டலாக நம்ம வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்துடலாமாங்க. இன்னைக்கு நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்கிறது பார்த்தோன்னா 49 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 8 கிலோமீட்டருங்க. அப்போ அந்த 8 கிலோமீட்டர் நம்ம ஆட் பண்ணனா 57 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. 57 கிலோமீட்டருக்கு டீசல் பார்த்தோன்னா நம்மளுக்கு 300 ரூபா போகுங்க. அப்போ அந்த 1954ல் ஒரு 300 ரூபா நம்ம மைனஸ் பண்ணனா 1654 ரூபாய்க்கு இன்னைக்குள்ள ஏர்னிங்க. டே 15ங்க 1654 ரூபாய்க்கு நம்ம வெற்றிகரமாக ஓட்டியிருக்கோங்க. நாளைக்கு டே 16ங்க நம்ம புது வீடியோட சந்திக்கலாங்க. டாடா பாய் பாய்.